வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வால்ட் டிஸ்னி பத்தி தாங்க சொல்ல போறேன். குழந்தைகளோட கனவு உலகமாக இருக்கக்கூடிய டிஸ்னி லேண்ட உருவாக்கியவர் தான் வால்ட் டிஸ்னி. இவர் எங்க பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால சிக்காகோல பிறந்திருக்காருங்க. 1901 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி. இவருக்கு சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா ஓவியம் வரையறதுல, புகைப்படம் எடுக்கிறதுல எல்லாம் ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு. 1923 ஹாலிவுட்டுக்கு போன டிஸ்னி கார்ட்டூன் படங்களை எல்லாம் உருவாக்கி இருந்திருக்காரு. ஆலிஸ் இன் கார்ட்டூன் லேண்ட் அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரிச்சிருந்திருக்காரு. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மிக்கி மவுஸ் அப்படின்ற கார்ட்டூனை 1928 தான் அவர் உருவாக்கி இருந்திருக்காரு. இதுதாங்க அவருக்கு மிக பெரும் புகழை தேடி தந்திருக்கு. அதுக்கப்புறமா டொனால்ட் டக், ஸ்னோ ஒயிட் இந்த மாதிரி கார்ட்டூன் படங்களை எல்லாம் தயாரிச்சிருந்திருக்காரு. இவரோட படங்களுக்கு மட்டும் 22 ஆஸ்கார் விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயங்க. 1955 தான் டிஸ்னிலேண்ட் அப்படிங்கிற பிரம்மாண்டமான கனவு உலகத்தை கலிபோர்னியால ஆரம்பிச்சிருந்திருக்காரு. எத்தனை பேர் இந்த டிஸ்னிலேண்ட் போயிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா டிஸ்னிலேண்டுக்கு போகணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கனவாக இருக்குது அப்படின்னு சொன்னா அது மிகை கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான உலகம் அந்த உலகம். குழந்தைகளுக்கு மிக பிடித்த இடமாக இந்த டிஸ்னிலேண்ட் இன்னைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னா யாராலும் மறுக்க முடியாது. இப்படி நமக்கு பிடிச்ச டொனால்ட் டக், மிக்கி மவுஸ், ஸ்னோ ஒயிட் இந்த மாதிரியான கார்ட்டூன் படங்களை தயாரிச்சு அதுக்கப்புறமா மிக பிரம்மாண்டமான கனவு உலகமாக இருக்கக்கூடிய டிஸ்னிலேண்டையும் நமக்கு தந்த வால்ட் டிஸ்னி 1966 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி மறைஞ்சிருக்காருங்க. பாத்தீங்கன்னா இவர் பிறந்ததும் மறைஞ்சதும் ஒரே மாசத்துலதான், அதாவது டிசம்பர்ல தான் அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு இன்னைக்கு நிறைவு செய்யறேன். மீண்டும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ்.